பத்திரப்பதிவின் போது சொத்தின் அசல் ஆவணங்களை தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் மசோதா. தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். தூத்துக்குடி கடலில் குளிக்க சென்ற 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் உயிரிழப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. கொல்கத்தா சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. 7 பேர் உயிரிழந்ததாக தகவல். பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். டெல்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. சென்னை கிண்டியில் 417 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக அமையவுள்ள குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் புதிய கட்டடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வாரத்திற்கு 2 நாள் விடுமுறை கோரி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்தம். வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி பணிகள் பாதிக்கும் சூழல். தஞ்சை தரணியில் எழுச்சியுடன் பிரம்மாண்டமாக நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு. மாநாட்டு மேடைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பெண்கள் 2 சக்கர வாகன அணிவகுப்புடன் மிடுக்கான வரவேற்பு. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என முதலமைச்சர் பெருமிதம். உருட்டல் மிரட்டலால் உருவான பிளாக்மெயில் பாஜக கூட்டணி. என்டிஏ கூட்டணி எந்த கெட்டப்பில் வந்தாலும் தமிழ்நாட்டில் அதற்கு கெட் அவுட் தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் உறுதி. பாஜகவின் இரட்டை என்ஜின் காலாவதியான என்ஜின் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி விமர்சனம். பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு. பாஜகவின் நம்பர் 1 அடிமையாகவே மாறிவிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தல் வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வருவதை பிரதமர் மோடி வாடிக்கையாக வைத்துள்ளதாக விமர்சனம். அரசமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்த மதவாத அமைப்புகள் சதி செய்கின்றன. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சு வெற்றிகரமாக நிறைவு. பிரதமர் மோடி முன்னிலையில் டெல்லியில் இன்று அறிவிப்பு வெளியாகிறது. மெக்சிகோ கால்பந்து மைதானத்தில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு. 11 பேர் உயிரிழந்த பரிதாபம்.